வராமல் பாதுகாக்கும் 5 வகையான உணவுகள் என்னன்னு தெரியுமா? இதயத்துக்கு போற ரத்தம் கொழுப்புல தடைப்பட்டு இதயத்துல ஒரு பகுதி வேலை செய்யாம போயிடும். இதனால இதயத்துல தாங்க முடியாத வலி ஏற்படுது. கட்டுப்பாடு இல்லாத உணவுகளும் போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் தான் பொதுவா காரணமா சொல்லப்படுது. முதலாவது பச்சை காய்கறிகள். பச்சை காய்கறிகள், கீரைகள், ப்ரக்கோலி, குடைமிளகாய் போன்றவற்றில வைட்டமின் ஏ, சி, போலேட், பி விட்டமின், பாலிஃபினால்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதயத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கு. உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை கரைச்சி ரத்த குழாயில அடைப்பு வராம தடுக்குது. இரண்டாவது மீன் வகைகள். அசைவ உணவுகள்ல முதல்ல சாப்பிட வேண்டிய உணவு மீன். மீன்ல பாத்தீங்கன்னா ஒமேகா 3, ஒமேகா 6 நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இது இதய குழாயில இருக்க கெட்ட கொழுப்பை கரைச்சி HDLன்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கும். மீன் வகைகளை பாத்தீங்கன்னா சால்மன், மத்தி, காணாங்கழுத்தி, சூறை போன்ற மீன் வகைகளை வாரத்துல 2 வாட்டி சாப்பிட்டு வர இருதயம் சம்பந்தமான பிரச்சனை வராம தடுக்கலாம். மூன்றாவது ஆப்பிள் மற்றும் மாதுளை. ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகம் இருக்கிறதால ரத்தத்துல இருக்கும் கொழுப்பை குறைக்குது. அது மட்டும் இல்லாம உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. அடுத்து மாதுளையில பாத்தீங்கன்னா ரத்த நாளங்கள்ல சீரா செயல்பட்டு இருதயத்துக்கு சீரா ரத்தம் போக உதவியா இருக்கு. தினமும் ஆப்பிள் மற்றும் மாதுளை சாப்பிட்டு வர இருதயத்துல எந்தவித கோளாறும் ஏற்படாம பாத்துக்குது. நான்காவது பூண்டு மற்றும் வெந்தயம். பூண்டுல அலிசின் எனும் ஆற்றல் அதிகம் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நரம்புகள் சீராக சுருங்கி விரியவும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் திறனுடையது. கெட்ட கொழுப்பை பெரும்பாலும் அழிக்கக்கூடியது. அதுபோல வெந்தயம் உடல்ல கொழுப்பு மற்றும் சர்க்கரையை குறைக்குது. தினசரி 4 பல் பூண்டு மற்றும் வெந்தயம் உணவுல சேர்த்து வர இருதய நோய் வராம பாதுகாக்குது. ஐந்தாவது பெரி பழங்கள். ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி போன்ற இருதயத்துக்கு நல்லது தரக்கூடிய பாலிஃபினைல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரத்த குழாயில ஏற்படுற கொழுப்புகள் படிவதை தடுக்குது. பெரி பழங்கள் தினமும் இருதயத்துக்கு ரத்தம் சீராக இருக்க உதவுது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்பர் 1 ஹெல்த் டிப்ஸ்க்கு ஃபைண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.